அதிமுக பாஜக கூட்டணியை இறுதி செய்வதற்காக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா இன்று சென்னை வரவுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் தீவிரமாக இறங்கியுள்ளன. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை கடந்த வாரம் நடைபெற்றது. பாஜகவின் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அதிமுக நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திச் சென்றார். இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா இன்று தமிழகம் வரவுள்ளார். இந்த வருகை கூட்டணி அறிவிப்புக்கானதாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீடு பற்றி அறிவிக்காமல் கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறுகிறது என்பது பற்றிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கேற்ப காலையில் முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் மெகா கூட்டணி அமைய உள்ளதாக கூறினார். நான் ஏற்கனவே சொன்னபடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மெகா கூட்டணியுடைய ஆரம்பம் இன்னும் ஓரிரு தினங்களில் உறுதியாக நடக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. இதனிடையே பாமக நிறுவனர் ராமதாஸை அதிமுக பேச்சுவார்த்தை குழுவில் உள்ள வைத்தியலிங்கம், கே.பி. முனுசாமி ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர். நேற்று ஒரே நாளில் 2 முறை இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சென்னை வரும் அமித்ஷா பாமக நிறுவனர் ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தையும் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக மகாராஷ்டிராவில் பாஜக, சிவசேனா இடையில் கூட்டணி முடிவாகியுள்ள நிலையில் அமித்ஷாவின் தமிழக வருகை குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அகமது பட்டேல், முதலில் பீகார், பிறகு மகாராஷ்டிரா, இப்பொழுது தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுவார்த்தை என்று குறிப்பிட்டுள்ளார். இது மகா கூட்டணியா அல்லது பயமா என்றும் அவர் பாஜகவிற்கு கேள்வி எழுப்பியுள்ளார். மறுபுறம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இழுபறி நீடித்து வந்த நிலையில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் பொழுது தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவின் நிலைப்பாட்டை அவர் ராகுலிடம் விளக்கியதாக கூறப்படுகிறது. அடுத்த ஓரிரு நாளில் தமிழகத்தில் எந்த கட்சி யாருடன் கூட்டணி என்பது தெளிவாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.